மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். சுசித்ரா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மூன்றாவது முறை மோடி பிரதமராக தற்பொழுது வரும் 9ஆம் தேதி மாலை பதவியேற்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதியதாக 8ஆம் தேதி பதவியேற்பு விழா இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகாரப்பூர்வமாக 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்புகளையும் தற்பொழுது டெல்லி முழுவதுமே காவல்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கும். அதிகாரப்பூர்வமாக மோடி தலைமையிலான கூட்டணி அரசு என்று தற்பொழுது 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க உள்ளது. பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் அதே சூழலில் சில கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்களும் பொறுப்பேற்பார்கள் என்று தற்பொழுது பாஜக தலைமை அலுவலகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. பாலா, சுசித்ரா, தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோருவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த கூட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில யாருக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான ஆலோசனைகளும் கூட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான ஒரு கடிதம் என்பது நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகள் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இன்று ஆந்திராவை பொறுத்தளவு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கூட்டமானது ஆந்திராவில் நடைபெற்றது குறிப்பிட்டது. அதே போல் நாளை காலை முதல் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவினுடைய வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கூட்டமானது நடைபெற்று பிற்பகல் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் மற்றும் துணை முதல்வர்கள் உள்ளிட்ட வெற்றி பெற்ற எம்பிக்கள் ஆகியோருடைய கூட்டமும் டெல்லியில் நடைபெற்று அதன் பிறகு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் கடிதத்தை மாலை 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருமே ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் கடிதத்தை வழங்க இருக்கிறார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அழைப்பை விடுப்பார். அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த பதவியேற்பு என்பது நடைபெறும். இந்த நடைமுறைகள் ஒருபுறம் இருந்தாலும் கேபினெட் பொறுப்புகள் இலாக்காக்கள் ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பதவியேற்பில் அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற ஒரு கருத்தை தான் பாஜக தலைவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.